Hello everyone. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்க்கு ஆட்டோமேட்டடா மெசேஜ் அனுப்ப முடியும். அது நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பை வாட்கிட்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணதுனால டைரெக்டா இம்போர்ட் பண்ணிட்டேன். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். எப்படி இன்ஸ்டால் பை வாட்கிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் எந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்பணுமோ அந்த நம்பரை இங்கே கொடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி கூட ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் உங்களுக்கு நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெசேஜ் என்ன அனுப்பணுமோ, ஹலோ திஸ் இஸ் ஜஸ்ட் மெசேஜ் ஃப்ரம் பைத்தான், நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இதில் அசென்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி அனுப்புறது அப்படின்னா கிட் டாட் சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபோன் நம்பர் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை. சரிங்களா? ஃபோன் நம்பர் மெசேஜ் இந்த இடத்துல டைமிங் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து 10 o'clockனா 10 o'clock கொடுத்துக்கோங்க. இதுவே நம்ம நைட்டில் இது எப்படி சொல்றது 1 மணி அப்படின்னா நம்ம 13 சொல்லுவோம் ரயில்வே டைமிங். அந்த டைமிங் தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ 2 மணினா நீங்கள் 14 14 தான் 14. 3 மணினா 15. இந்த மாதிரி தான் இங்கே கொடுத்தீங்கன்னா அந்த மதிய டைமில் ஈவினிங் நைட்டில் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த டைமிங் மட்டும் இந்த கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகி அந்த நம்பருக்கு மெசேஜ் போகும். நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வெப்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரௌசரில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். QR கோட் ஸ்கேன் பண்ணோன்னே அதில் லாகின் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிடணும். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்னும் ஆட்டோமேட்டடாக அதுவே கூட ஓப்பன் ஆகிக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிங்கன்னா டேரக்ட் டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். இல்லை அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டடாக ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்பவும் ஒன்ஸ் சொல்கிறேன். பைவாட்கிட்ன்ற ஒரு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பணுமோ அந்த மெசேஜ் இங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் எதுவுமே மாற்ற தேவையில்லை. இந்த இடத்துல டைமிங் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டடாக மெசேஜ் போகும். சரிங்களா? ஸோ இப்படி தான் பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜ் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.